ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஹிட் 3 படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி ஹிட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் இருந்தது, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இந்த பார்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்திலேயே ஒருத்தரை ஒரு காட்டு பகுதியில் வச்சு கொடூரமாக கொலை பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல கொலைகள் இந்தியா ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவே தான் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற ஆஃபீஸராகவும் வராரு. என்னடா இது, இவரே கொலையும் பண்றாரு, இவரே இன்வெஸ்டிகேட்டும் பண்றாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பண்ண கொலைக்கும் மற்ற இடத்துல நடந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், கடைசியில இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். அது முடிஞ்சாலும் நீட்டா பிரசன்ட்டும் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் நானி. ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தையே ஹோல்ட் பண்றாருன்னு சொல்லலாம். அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமே நல்லா இருக்கு. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பயங்கர சவுண்டான ஒரு படமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் தெறிக்க இருக்கு. அதாவது ரத்தம் தெறிக்க இருக்கு. தரமா பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் ஓரளவு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிச்சிருது. அதுவும் பார்க்கறதுக்கு நீட்டாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஏன் இவங்க இவ்வளவு வயலன்ஸ் வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஆரம்பத்துல எண்ட் வரைக்கும் நீட்டான ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா என்ன பல இடத்துல கோட்டையும் விட்டு இருக்கதான் செய்யறாங்க. சில சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆக்ஷன் லவர்ஸ்க்கான படம் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. ரத்தம் தெறிக்க ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கான படம் தான். அது மட்டும் இல்லாம 4th பார்ட்டுக்கு உண்டான லீடும் கொடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.